அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். பணமும் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாருக்காச்சும் கடனாக கொடுத்திருந்தாலும் அந்த பணமும் திரும்பி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனாக கேட்டு இருந்தாலும் அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமான நாள், மனம் இறை அருளே தேடும். அதே போல் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு. இன்று மிகவும் சிறப்பான நாள். மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. எந்த செயல் செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. விரயங்கள் ஆகிறதுக்கும் பாதிப்புகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புண்டு. கடக ராசியை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த செயலை செய்கிறீர்களோ அந்த செயல் உங்களுக்கு பிரதிபலிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு துசுங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரைகளாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சி குறை இருக்காது. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்று மிக மிக அதிகம். விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நாள் சிறப்பான நாள், நட்பு வட்டார விரிவடைவு நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், பாலிய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் நண்பர்களிடத்தில் பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ தனுசு ராசி எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிடைய நெருக்கமும் ஒற்றுமும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதே போல் மனைவி சொல்கிற பேச்சை கணவன் கேட்பார், கணவன் சொல்கிற பேச்சை மனைவி கேட்பாங்க. மிகவும் சிறப்பான நாள் தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த செயல் செய்தாலும் அதில் முயற்சி எடுத்து தான் வெற்றி பெற்று ஆகணும். முயற்சி திருமணம் ஆக்கும். அதே போல் தேவையில்லாத விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் செலவுகளை எச்சரிக்கையாக பண்ணுங்க. சுப விரயங்களாக மாற்றிக்கொண்டால் உங்களுடைய பணம் விரயமாகாது. கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் அற்புதமான நாள், நலமான நாள், அன்பு மொழியில் நடக்கக்கூடிய நாள். அதனால் இன்று கும்பராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் மிகவும் அற்புதமான நாள். மீனராசிக்கு ஏற்கனவே ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசிக்குது. விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கன்னி ராசிக்கு ஏற்கனவே கண்ட சனி நடந்து கொண்டு எச்சரிக்கை